எவ்வளோதான் இந்த பூரி மசாலா மட்டும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஹோட்டல் டேஸ்ட் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ற மெத்தட்ல ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ஹோட்டல் டேஸ்ட்டை விட செம்ம டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்க தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதங்கி வந்தது உருளைக்கிழங்க சேர்த்து கலந்து விடுங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வர வரைக்கும் இருக்கட்டும். நீங்க கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்தா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். அரைச்ச பொட்டுக்கடலை கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாம கலந்து மசாலால சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்த உடனே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு கொதி வந்தது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும். செம்ம டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா ரெடி. இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.